நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி பார்க்க போகிறோம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக ஜெயோன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனைத் தொடர்ந்து மூவலூர் மூர்த்தி, அன்பழகன் திமுக சார்பாக 3 பேர் போட்டியிடுறதற்கான வாய்ப்புகள் இருக்குது, விருப்பம் தெரிவித்திருக்க தெரியப்படுது. அதே மாதிரி அதிமுக சார்பாக பார்த்தோம் அப்படின்னா திரையில் பார்க்கலாம். அதிமுக சார்பாக யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படின்ட்டு. அதிமுக சார்பாக சந்தோஷ்குமார் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுது. அதிமுக சார்பாக சந்தோஷ்குமார், செந்தில் நாதன் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதே இது பாஜக கூட்டணிக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா ராஜேந்திரன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திரையில் பார்க்கலாம். யார் போட்டியிடுகிறார் தமிழக வெற்றி கழகம் சார்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்குமார் மற்றும் கார்த்திக் போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழக வெற்றி கழகம் சார்பாக. அதாவது மார்டின், அதாவது மயிலாடுதுறை பகுதி நம்ம தலைநகருக்கு அருகே உள்ள மாவட்டத்தை பார்த்தோம். நேராக இப்போ டெல்டாக்கு போயிட்டோம். டெல்டாவில் வந்து இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலே பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி இருக்கும் போல இருக்கு. யாரை கொடுக்கறதுன்னு தெரியாம ஒவ்வொரு கட்சியும் திணறி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம். தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா 2 பேர், ராஜ்குமார், கார்த்திக், இருவருமே அந்த தொகுதியின் மண்ணின் மைந்தர்கள் சொல்றாங்க. எனவே இருவரில் யாருக்கு தாவேக்கா ராஜ்குமார் நகர செயலாளர், கார்த்திக் வந்து மாவட்ட இளைஞர் அணியில் இருக்காரு. எனவே யாருக்கு வாய்ப்பு? கடுமையான போட்டி தாவேக்கால இருக்கு. மயிலாடுதுறை தொகுதி மிக முக்கியமான தொகுதி, பாரம்பரியமான காங்கிரஸ் தொகுதி என்று கூட சிலர் சொல்லுவார்கள். ஆனால் இந்த தொகுதியில திமுகவை பொறுத்தமட்டில் கடும் போட்டி இருக்கிறது. திமுகவிலே 3 வேட்பாளர்கள் மோதுகிறார்கள். யாருக்கு வாய்ப்பு என்பதை தற்போது பார்ப்போம். திமுகவிலே சேயோன் இருக்கிறார். அதே போன்று மூவலூர் மூர்த்தி, திமுக தலைவர் அன்பழகன் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல யாருக்கு வாய்ப்பு என்றால் சேயோன் இதிலே முந்துகிறார். என்றால் இவர் வழக்கறிஞர் அணியில் இருந்திருக்கிறாரு. வழக்கறிஞராக தற்போதே அந்த தொகுதியிலே பிரச்சாரத்தை தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார். எனவே அவருக்கு வாய்ப்புகள் இருப்பதாக ரேஸில் முந்துவதாகவும் கூறுகிறார்கள். மூவலூர் மூர்த்தி மேற்கு ஒன்றிய செயலர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர். அதே போன்று அன்பழகன் மாநில கொள்கை விளக்க துணை செயலாளர் இருக்கார். முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் தொகுதியில் இருந்திருக்கிறார். மயிலாடுதுறையில் 2016 போட்டியிட்டு இருக்காரு. ஆனா சேயோன் வந்து புதுமுகமாக இருந்தாலும் எம்எல்ஏக்கு அவர் வழக்கறிஞர் அமைப்பாளராக இருக்கிறார். துணை அமைப்பாளரும் இருந்திருக்கிறார். தற்போது மாவட்ட அரசு குற்றவியல் வழக்கர் பிபியாக இருக்கார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கார், அரசு வழக்கறிஞரா. எனவே பிரபலமான வகமாக சேயோனுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் என கூறப்படுகிறது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் சேயோன் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அதிமுக சார்பிலே அதிமுகவிலும் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன், முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் ஒன்றிய செயலாளர் இருக்கார். தொடர்ந்து 4 முறை ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்திருக்கிறார். அதே போன்று சந்தோஷ்குமார் தெற்கு ஒன்றிய செயலாளர் இருக்கிறார். 10 ஆண்டுகளாக ஒன்றிய செயலாளர் இருக்கும் அவர். இருவரில் ஒருவர். ஒருவேளை பாஜக கேட்டால் மத்திய அரசு வழக்கறிஞராக இருக்கும் ராஜேந்திரனுக்கு வாய்ப்பு. சேயோன் ஒரு முறை இருந்தால் இவருக்கு வழக்கறிஞர் இடையே போட்டி இருக்கட்டும் என்று பாஜக கொடுத்தால் ராஜேந்திரனுக்கு வாய்ப்பு என்று தகவல்கள் வந்திருக்கிறது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒன்றாக இருக்கும். எனவே கடுமையான போட்டி இருக்குமா? திமுகவிலே பார்த்தீங்கன்னா 3 வேட்பாளர்கள், மீண்டும் ஒரு முறை அந்த வேட்பாளரை பார்க்கலாம். 3 வேட்பாளர்கள் மோதுகிறார்கள் ஒரு இடத்திற்காக. வேட்பாளர் அறிமுகத்திலேயே 3 பேர். திமுகவிலே சேயோன், அதே போல் மூவலூர் மூர்த்தி, அன்பழகன். யாருக்கு வாய்ப்பு என்பதை பார்ப்போம்.